வெல்கம் டு திரிஸ் விஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்பைடர் நாயராக வந்த ஸ்பைடர் நாயர் சீரிஸ் இப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அண்ட் 2 வெர்ஷனாகவும் இருக்குது. எப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரிஜினல் வெர்ஷன், இல்லை நீங்கள் கலர் வெர்ஷனும் பார்த்துக்கலாம். நான் வந்து கலர் வெர்ஷன் தான் ட்ரை பண்ணேன். நான் பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பெருசாக செட் ஆகாது. பட் இன்னொரு தடவை நான் பிளாக் அண்ட் ஒயிட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வருஷன் நீங்கள் செட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் கதை வந்துட்டு பேசிக்காக ஸ்பைடர் மேனா நம்மளுக்கு சின்ன பையன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டான ஆள். ப்ரோ நீங்கள் ஸ்பைடர் மேனா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணும். அண்ட் இவர் வந்து ஒரு டிடெக்டிவ். ஸோ அந்த சீரிஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் மூலம் தான் போகும். இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, அடுத்தது என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக நிறைய கான்சிஸ்டன்சி தான் நிறையவே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இந்த சீரிஸ் பார்க்கணும்னா, சரி ஸ்பைடர் மேன் பொறுத்தளவு ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக கொண்டு போயிருவாங்க அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்பைடர் மேன் வச்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலம் ஒரு டிடெக்டிவ். ஸோ அடுத்தது இவர் என்ன பண்ணாரு, இதுல கதையில அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சீரிஸ் போகும். ஒரு கான்வர்சேஷன் மூலம் ஒரு டிராமா மூலம் தான் போகும். ஸோ அந்த மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அண்ட் நல்லாவும் கனெக்ட் ஆகும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சீரிஸ்ல பொறுத்தவரை இல்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த கேரக்டர் உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு அண்ட் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பவர்ஸை கொண்டு வராங்க, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அண்ட் இதுல பேக் ஸ்டோரி நிறைய பேக் ஸ்டோரி காட்டுவாங்க. அந்த பேக் ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு, நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இதுல ஒரு சில சீன்ஸ் ரொம்பவே ஃபேவரட்டா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா தமிழ் டப்பிங்கை பொறுத்தவரை வந்துட்டு எப்படி சொல்றதுங்க, ஒரு சில இடத்துல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, எப்படி தாறுமாறா இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில இடத்துல வந்துட்டு டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்டா அப்படி உழப்பிட்டீங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அதுவும் ஹீரோ கேரக்டர்ல வந்துட்டு டே அப்படின்னா வன்மம் உங்களுக்கு, ஏன்டா பண்ணீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதான் சொல்றேன்ல, இந்த ஸ்பைடர் மேனை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா இந்த சீரிஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா தமிழ் டப்பிங் வந்துட்டு ஒரு மாதிரி மனவச்சல் ஆக்கி விட்டுருச்சு. பட் வேற வழி இல்லை, தமிழ் டப்பிங் தான் பார்த்தவங்கன்னா கண்டிப்பா தமிழ் டப்பிங்கே பாருங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல புரியுன்னா இங்கிலீஷ்ல கூட பாருங்க. அண்ட் 2 வருஷம் இருக்கு. ஸோ 2 வருஷம் சூஸ் பண்ணி பார்த்துருங்க அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்க ஸ்பைடர் மேனை வித்தியாசமா பார்க்கணும், அவர் ஒரு டிடெக்டிவ் மூட்ல பார்க்கணும், நல்ல இன்வெஸ்டிகேஷன் மூட்ல போகணும், நல்ல ஒரு அதுவும் சொல்லிடுறேன் இன்வெஸ்டிகேஷன் மூலம் ரொம்ப த்ரில்லா போகும் அப்படிலாம் அதெல்லாம் இல்லை, காமா ஸ்கூலா தான் போயிட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து இது ஒரு டிராமா மூல கான்வர்சேஷன் மூலம் தான் போகும் அப்படின்றத மெயில வச்சுக்கோங்க. அண்ட் இது ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம். பட் வந்துட்டு இதுல கெட்ட வார்த்தையில கொஞ்சம் தமிழ்ல பின்னாடி தூக்கலாக கொண்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில கிசிங் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது ஓகேன்னு பாத்துங்க, மற்றபடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வேற செக்ஷுவலா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அது ஓகேன்னு பார்த்துங்க. அதாங்க ஃபைனலாக வந்துட்டு ஸ்பைடர் மேனை கொஞ்சம் ஸ்பைடர் நாயரா வித்தியாசமா காமிச்சிருக்காங்க, நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. இன்னும் அடுத்தடுத்து வர சீசன்ல இன்னுமே சூப்பராக கொண்டு போயிடறாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த சீசனும் சூப்பரா இருக்கு. மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஒரு சீட்டிங்களோ முடிச்சு விட்டுலாம். ரொம்ப வந்து வளவளா குழக்கலாம் அப்பெல்லாம் இழுக்கல. ஒரு சிலங்கள ஸ்லோவா பண்ணாலுமே நல்லாவே சூப்பரா மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அந்த சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் ஸ்பைடர் நாயரை பார்த்தாச்சு. அடுத்து ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டேக் தான் மரண வெயிட்டிங். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணீங்கன்னா அதையும் கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்து ஏகப்பட்ட வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.